நாளைக்கு தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இதுல இன்னும் நம்ம மக்கள் சில பேர் பேசுறது, இந்த கூட்டம் போடுறதுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கோழி பிரியாணியை கொடுத்து கூப்பிடுறாங்களே, யார் வீட்டு காசை கொடுக்குறாங்க? நம்ம வீட்டு காசு தானே, நம்ம வீட்டு காசு தானே, நம்ம வீட்டு காசு தானே நம்ம கொண்டாந்து தர்றாங்க அப்படின்னு. சரி, இந்த வியாக்கியானம் பேசுறீங்கல்ல, நம்ம வீட்டு காசுன்னு தெரியுதுல, நம்ம வீட்டு காசு அவன் வீட்டுக்கு எப்படி போனுச்சு? அவன் வீட்டுக்கு எப்படியா போனுச்சு? நம்ம சம்பாரிச்சு கொண்டே அவன் கொடுத்தோமா, இல்ல நம்ம தூக்கி கொண்டே அவன் பாக்கெட்ல வச்சு விட்டோமா? நம்ம வீட்டு காசு திருட்டு போய பாக்கெட்டுக்கு எப்படி போனுச்சு? இதை கேளுங்க. யாரு கேட்கணும்? நீங்க தாங்க கேட்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க நிக்கிறீங்கல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் தான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஓட்டு கேட்டு வருவார்ல, ஓட்டு கேட்டு மண்டையும் வெள்ளையா இருக்கும், மூஞ்சியும் வெள்ளையா இருக்கும், அப்படியே ஏசிக்குள்ளே வருவாரு, ஏசிலே எந்திரிச்சுட்டு போயிருவார் இல்லையா? அவர்கிட்ட யார்கிட்ட? கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், மாங்குடி எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கேவலமான விஷயம் நடந்துச்சு, ஐயா எச் ராஜா ஜெயிச்சாரு, அவரா இருக்கட்டும், இல்ல எந்த கொம்பாதி கும்பனா இருக்கட்டும், ஓட்டு கேட்டு வரும்போதே எனக்கு என்னையா செஞ்ச கேளுங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுங்க, இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. என் தம்பிமாரெல்லாம் கேட்டு இருக்கான், ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு என் பிள்ளைய விளையாடுறதுக்கு திறந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா, அதை திறக்க வக்கில்லாத நாய்க இங்க டாஸ்மார்க்க திறக்கல. உனக்கெல்லாம் எதுக்கு வெள்ளை வேட்டி சட்டை அவுத்து போட்டு அம்மனமா தெரியும்? என் புள்ள விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல, குடிச்சு போட்டு விளையாடுறதுக்கு அப்படியே உருள்ற, அப்படியே ரோட்ல என்னமோ உனக்கு திறந்து விட்ட கிரவுண்ட் மாதிரி குடிக்கிற மட்டா குடி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடின்னு குடிச்சு உருள்ற ரோட்ல என் புள்ள விளையாடுறதுக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் கேட்டா அதை கொடுக்க வக்கில்ல. ஓட்டு கேட்ட வந்துடுற வெள்ளை சட்டையும் வெள்ளை வெட்டியும் கட்டிக்கிட்டு. என் புள்ள படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இருக்காங்க, 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும், 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா? அரசு பள்ளி இருக்கா? உடனே நான் சொன்ன என்ன வரும்? எல்லாருக்கும் கோபம் வரும். என்னப்பா, என்ன அரசு ஸ்கூல்ல இல்லையா? ஏன் இலவசமா உன் பிள்ளைலாம் படிக்காதா? இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்குமா? 1 லட்சம் 2 லட்சம் கட்டி தான் படிக்குமா? என் பிள்ளை உன் பிள்ளைலாம் இங்கெல்லாம் படிக்காதா? சரி, என் பிள்ளைய நான் இங்க படிக்க வைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த எம்எல்ஏ வீட்டுல உள்ள, இந்த மாங்குடி எம்எல்ஏ வீட்டுல உள்ள ஒரு பிள்ளையாச்சும் இந்த அரசு பள்ளியில படிக்குமா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? அந்த கேள்வி கேட்க படிக்க வைக்க மாட்டான்ல, படிக்க வைக்க மாட்டாங்கல்ல. ஏன்? ஏன்னா அவன் புள்ள மக்கா போயிரும். எப்படி? ஏன்? அவன் புள்ள மக்கா போயிரும் இங்க படிச்சு. அப்ப உன் புள்ள மட்டும் நல்லா, உன்கிட்ட காசு இருக்க கொழுப்புல, எப்படி? உன்கிட்ட காசு இருக்க கொழுப்புல, உன்கிட்ட காசு இருக்க திமிர்ல, உன்கிட்ட காசு இருக்க தெனாவட்டுல உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்ப. என் புள்ள இந்த அரசு பள்ளியில தரமில்லாத கல்வியை படிச்சுல மக்கா போகணும். ஏன்னா என்கிட்ட காசு இல்ல. எப்படி? ஏன்னா என்கிட்ட காசு இல்ல. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க கேட்கணுங்க. ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஏன்னா நீங்க கேட்கணும். யாரு தாங்க கேட்கறது? நீங்க கேட்கணுங்க. இதே ரோட்ல ஐயா மாங்குடியா இருக்கட்டும், ஐயா தேர்வோகியா இருக்கட்டும், ஐயா எச்ச ராஜாவா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருக்கட்டும், இதே ரோட்ல இதே மாதிரி ஒரு கார்ல வர்றாங்க. வரும்போது ஐயா அவங்களுக்கு என்ன ஆகி போயிருது? ஹார்ட் அட்டாக் வந்துருதுங்க. என்ன ஆகி போறது? இந்த ரோட்ல வரும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. ஐயா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இங்க பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனையில போய் இந்த எம்எல்ஏவோ இல்ல இந்த எம்பியோ இல்ல இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச எந்த நபரா இருக்கட்டும் இந்த அரசு மருத்துவமனையில போய் படுப்பாங்களா? படுக்க மாட்டான்ல. ஏன்? ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? இந்த அரசு மருத்துவமனையில போய் படுத்தா செத்து போயிடுவோம்னு தெரியும். யாருக்கு? இந்த இளவடத்த எம்எல்ஏ மாங்குடி இருக்காரு இல்லையா? உண்மையில எங்க அவர் இளவடத்த எம்எல்ஏ தான். உங்க ஊருக்குலாம் எதுக்கு வர்றாரு? உங்க ஊருக்குலாம் எதுக்கு வர்றாரு? ஒண்ணு கல்யாணத்துக்கு வருவாரு, அப்படி இல்லைன்னா இளவுக்கு வருவாரு. அப்ப அவர் பேர் என்ன? மாங்குடி எம்எல்ஏ இல்ல, இளவெடுத்த எம்எல்ஏ. அப்ப இந்த இளவெடுத்த எம்எல்ஏ ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் ஏற்கலப்பை சின்னத்திலே வாக்கு செலுத்தி ஒரு மாபெரும் புரட்சிகர வெற்றியை, ஒரு மாபெரும் புரட்சிகர மாற்றத்தை
இந்த காரைக்குடி பகுதிவாழ் இந்த கண்டனூர் பகுதிவாழ் மக்கள் வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு வெற்றியை கொடுத்தார்கள் என்ற புரட்சிகர மாற்றத்தை கொடுக்க காத்திருக்கும் கண்டனூர் வாழ் மக்கள் அனைவரும் ஏற்கலப்பை சின்னத்திலே வாக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வணக்கம். தமிழ் 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 வாழ்க. வணக்கம். தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க. வணக்கம். தமிழ் 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 வாழ்க. ஓகே. வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் உங்களோடு. கல்வியில் சிறந்து கண்ணியத்தில் உயர்ந்து தமிழ்நாட்டிற்கே ஒரு பாரம்பரியத்தை, பெருமைமிகு ஒரு வரலாற்றை உலகமே வியக்கின்ற அளவிற்கு ஒரு நகரமாக அயல்நாட்டில் இருப்பவர்களெல்லாம் தேடி தேடி வந்து பார்வையிட்டு வியந்து செல்கின்ற ஒரு பாரம்பரிய பண்பாட்டு நகரமாக விளங்குகின்ற காரைக்குடியின் இதயமாக இருக்கிற கண்டனூர் பகுதியில் வாழ்கின்ற எமது உயிர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நெடுங்காலமாகவே இந்த மண் பண்பாட்டு சிறப்பு கொண்ட மண். இங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கின்ற மாண்புமிக்க மக்கள். தங்கள் வாழ்க்கைக்கென்று ஓர் இலக்கணத்தை வகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்முயிர் மக்கள். உண்மையாகவே
எல்லாருக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு வாழ்வை ஒரு பொருளாதாரத்திலே நாம் எப்படி திட்டமிட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி செப்பனிட்டு செதுக்கி பின்பற்ற வேண்டும் என்கிற ஒழுங்கு முறைகளெல்லாம் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் காரைக்குடி மக்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற ஒரு மரபை உலகெங்கும் பரப்பிய தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு குடிமக்களாக செட்டிநாட்டு பகுதி மக்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் என் அன்பு உறவுகளே, அரசியலை பொறுத்தவரைக்கும் நாம் இந்த பகுதியிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் ஒரு அடிப்படை ஒரு பண்பு இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கிற அரசியல் தலைவர்களும் கூட நம்மை போலவே மாண்புமிக்கவர்களாக பண்புமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு வாக்களித்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த மண்ணில் அரசியல் என்பது இதுவரை வருமானமாக மட்டுமே இருந்து வந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எப்படி இன்னமும் நீங்கள் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி என்பது காந்தியார் அவர்களின் காங்கிரஸ் கட்சி தான் என்ற நம்பிக்கையோடு இங்கே கதர் சட்டையையும் கதர் வேட்டியையும் அணிந்து கொண்டு உங்களை நாடி வருகின்றவர்களுக்கு வாக்களித்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் காந்தியார் சொன்னது போலவே காங்கிரஸை உடனடியாக கலைத்துவிட வேண்டும் என்று இந்தியா விடுதலை பெற்ற உடனேயே காந்தியார் சொன்னார்கள். காந்தியாரின் பேச்சை என்றைக்குமே இந்த காங்கிரஸில் கேட்டதில்லை. அதுபோலவே பிறகு அந்த காந்தியின் கனவு எல்லாவற்றையும் சிலைத்த அளித்த ஒரு கட்சியாக இந்த காங்கிரஸ் கட்சி இருந்து வந்திருக்கிறது. இந்த நாட்டில் எப்போது ஒரு பெண் நள்ளிரவில் தனியாக துணிவோடு நகைகளை அணிந்து நடமாட முடிகிறதோ அப்போதுதான் இந்தியாவுக்கு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வந்தது என்று நான் சொல்வேன் என்று காந்தியார் சொன்னார். இன்றைக்கு என்ன நிலை? பெண்களுக்கு என்ன நிலை? பெண்களை மிகவும் மரியாதையாக கௌரவமாக போற்றிய மக்கள் காரைக்குடி மற்றும் செட்டிநாட்டு மக்கள். பெண்களை எப்படியெல்லாம் நீங்கள் காத்தீர்கள்? காங்கிரஸ் காலத்துக்கு முன்பாகவே ஆங்கிலேயர் காலத்திலே பெண்களுக்கு கல்வி தந்த ஒரு பெரும் பேரினம் இந்த பகுதியிலே வாழ்கிறீர்கள். பெண்களுக்கு கல்வி என்ற கண்களை திறந்தது யார்? இந்த பகுதியிலே வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு இங்கே ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சியாளர்கள், திராவிட கட்சியை சேர்ந்த தலைமைகள் கல்வியை, போக்குவரத்தை, மருத்துவத்தை, நாட்டை, ஒட்டுமொத்த நாட்டின் நிலத்தையும் வளத்தையும் எப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே அன்பு மக்களே, உங்களுக்கு வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருப்பீர்கள், திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு தேசத்தை நேசிக்கின்ற, இந்த தேசத்திலே வாழ்கின்ற நம் மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற ஒரு தலைவராக உங்கள் மகன், உங்கள் பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தேர்தலிலே உங்களுக்காக உங்களோடு நிற்கிறார். இது வரலாற்று பெருமை மிக்க ஒரு நிகழ்வு. ஏன் ஏன் இந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், உங்கள் பிள்ளை செந்தமிழன் சீமான் இந்த தேசம் குறித்து, இந்த மண் குறித்து, இந்த நிலம் குறித்து, இங்க இருக்கிற காடு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், ஆடு மாடுகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் குறித்து சிந்திக்கிற அளவுக்கு ஒரே ஒரு அரசியல் தலைவர்கள் சிந்தித்திருக்கிறார்களா? சிந்தித்து உங்களிடம் பேசியிருக்கிறார்களா என்று நீங்கள் சொல்லுங்கள், எண்ணி பாருங்கள். எம் உயிர் மக்களே, அரசியல் என்பது இதுவரைக்கும் இங்கு கொள்ளை கொள்ளை கொள்ளை, நீட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் மட்டுமே இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நேற்று நடந்த நகைச்சுவை, இன்று நடக்கிற நகைச்சுவை அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்காக உயிரையும் தருகின்ற அளவுக்கு ஊனையும் உயிரையும் உருக்கி களத்தில் நின்று எப்போதும் உங்கள் குரலாக ஒலிக்க இருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு இந்த நாட்டை உண்மையாகவே தலை நிமிர்த்தும்.
நீங்கள் இங்க இதுவரைக்கும் அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது நீங்கள் வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புகின்ற போது இந்த பகுதியிலே வாழுகின்ற அத்தனை லட்சம் மக்களும் எம்முயிர் அண்ணன்களும் தம்பிகளும் அப்பாவும் அம்மாவும் எல்லோருமே சட்டமன்றத்திற்கு போகின்ற சமமான நிகழ்வு அது. அண்ணன் சீமானவர்கள் சட்டமன்றத்தில் நுழைகிற அந்த நிகழ்வு நீங்கள் தான் சட்டமன்றத்திலே ஒழிப்பீர்கள், நீங்கள் தான் சட்டமன்றத்திலே பேசுவீர்கள், நீங்கள் தான் இந்த மண்ணிலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்று அங்கே முழங்குவீர்கள். அந்த உறுதியை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். எனவே தமிழ்நாட்டுக்கு 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் நாள் நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிப்பது என்பது இந்த மண்ணையும் மக்களையும் காக்கின்ற ஒரு ஜனநாயக உண்மையான ஜனநாயக உரிமை. அதுதான் உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். இப்போது உங்களின் மகன் உங்களின் பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் முன்னால் அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. அதுக்கு இடையூறு செய்யாது. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அரசியல் என்பது உலகில் பல்வேறு நாடுகளில் உரிமை இழந்து அடிமையாக வாழ்ந்த மக்கள் தங்களின் உரிமையை மீட்பதற்கு போராடி உரிமையை பெற்றது அரசியலாக இருந்தது. கியூபா அடிமைப்பட்டு கிடந்தபோது அந்த நாட்டின் விடுதலைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்தான். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று. அது அரசியல். கருப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது அந்த மக்களுக்காக போராடி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து திருப்பி வெளியில் வந்து அந்த நாட்டையே அதிபராக இருந்த ஆண்டார் நெல்சன் மண்டேலா. அது அரசியல். அதைப்போல அடிமைப்பட்டு கிடந்த தன் தாய் நிலம் வியட்நாமை விடுதலை செய்ய 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து அந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி விடுதலையை பெற்றான். அது அந்த நாட்டின் அரசியல். பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய பெருந்தகை யாசர் அராபத் முன்னெடுத்தது அரசியல். இப்படி
உலகெங்கிலும் பல்வேறு இனங்கள், நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்து தங்கள் உரிமைக்காக போராடி உரிமையை பெற்று பெருமையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கு இணையான சம உரிமை கருப்பியர்களுக்கு வேண்டும் என்று போராடி அந்த உரிமையை பெற்றவன் ஆபிரகாம் லிங்கன். அது அந்த நாட்டின் அரசியல். இங்கே தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி அந்த மக்களின் உரிமையை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அது இந்த நிலத்தில் ஆக பெரும் அரசியல். இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக பெரும் போராட்டத்தை அறவழியில் முன்னெடுத்தார் அண்ணல் காந்தியடிகள். அது அரசியல். இங்கே நம்முடைய முன்னவர்கள், நம்முடைய தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த போது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதிலே நம்முடைய பாட்டன் பூலித்தேவன், நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை, நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார், பெரும்படுகு முத்தரையர், பண்டார வன்னியன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், கட்டப்பொம்மன், இப்படி நமது மூதாதையர்கள் எல்லோரும் இந்த நிலத்திலே போராடி ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நம்முடைய பாட்டன் மாமன்னர் மருதிருவர்கள் எல்லோருமே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அது அரசியல். என் அன்பு சொந்தங்களே, போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். அன்றைக்கு நமது முன்னவர்கள் ரத்தம் சிந்துகிற ஒரு போரை செய்தார்கள். இன்று உங்கள் பிள்ளைகள் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்கிறோம். அதே அரசியல் விடுதலைக்காக 60 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக எந்த நிலையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்கொள்ளுகிற போது அவர்கள் முன்வைக்கிற திட்டங்கள், தொலைநோக்கான திட்டங்கள், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான கனவு ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வருகிறார்கள்? ஆட்சி முடியும் போது மக்களிடம் வந்து உங்களின் பிரச்சனை என்ன என்று கேட்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலே தருவதற்கு 5 ஆண்டுகளில் நம் பிரச்சனை என்ன என்றே தெரியாமல் தான் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆட்சி முடியும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவு என்ன என்று கேட்கிறார். எங்களுக்கு ஒரே கனவு, உங்களை எல்லாம் ஒழிப்பது ஒன்றுதான். உங்களை ஒழிப்பது ஒன்றுதான் எங்களுக்கு ஒரே கனவு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 60 ஆண்டுகளாக நீங்கள் தான் பிரச்சனை. உங்களை ஒழிப்பது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு. ஒருவர் வந்தால் ஃப்ரிட்ஜ் தருகிறேன் என்கிறார். ஃப்ரிட்ஜை தந்து ஃப்ரிட்ஜுக்குள் என்ன வைப்பீர்கள்? காய்கறி வைப்பீர்கள், கீரை வைப்பீர்கள், முட்டை வைப்பீர்கள், பால் வைப்பீர்கள். இந்த காய்கறி, கீரை, பாலை யார் தருவால்? என்னுடைய விவசாயி தான் தர முடியும். வேற எவனும் தர முடியாது. மிக்சி தருவார்கள். அதில் எதை அரைப்பீர்கள்? மிளகாயை, மல்லியை, சீரகத்தை, சோம்பை போட்டு அரைப்பீர்கள், மஞ்சளை போட்டு அரைப்பீர்கள். இதெல்லாம் யார் தருவா? எங்க அப்பா விவசாயி தான் தர முடியும். வேற எவரும் தர முடியாது. மாவரைக்கிற யந்திரம், கிரைண்டர், எதை அரைப்பீர்கள்? அரிசி, உளுந்து, பருப்பை. அதை யார் தர முடியும்? எங்கப்பன் விவசாயி தான் விளைவித்து தர முடியும். என் அன்பு சொந்தங்களே, இப்போது ஐயா ஸ்டாலின் அவர் ஃப்ரிட்ஜ்னு சொல்லிவிட்டார். நாம் என்ன சொல்வது? ஒரு 8000 ரூபாய் தர்றேன், ஒரு டோக்கன் தர்றேன், கடைக்கு போய் எது வேணாலும் வாங்கிக்க. எந்த உங்க அப்பா மட்டும் காசுல இருந்து கொடுக்குற? நீ ஒரே கேள்வி அதான். நீ 8000 கொடு, 10,000 கொடு, ஃப்ரிட்ஜ் கொடு, டிவி கொடு, காசு எங்க இருந்து வருது? என்ன நீ கர்ண மகாராஜா பரம்பரை, உன் பரம்பரை சொத்தை வித்து விட்டு தார? எங்க அப்பட்டு காசா, உங்க அப்பட்டு காசா? நீ எப்படி? என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, நரி நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அப்போது முன்னாடி ஆடுகளா கூட்டி வச்சுக்கிட்டு, செம்மறி ஆடுகளா கூட்டி வச்சுக்கிட்டு பேசுது. நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, நான் மந்திரி ஆயிட்டேன்னா, நான் முதலமைச்சர் ஆயிட்டா, உங்களுக்கெல்லாம் ஒரு குளிர்காலத்தில் போத்திக்கிற போர்வதாரேன். ஆஹா, ஆடுகள்லாம் நம்புது, இவன் வந்தா நமக்கு குளிர்ல போத்திக்கிற போர்வதர் வேன்னு. ஆட்சிக்கு வந்த உடனே நீ போர்வதர், நீயே
தரலையேன்னு ஆடுகள்லாம் கேட்ட உடனே நரி என்ன செய்யுது? எல்லா ஆட்டையும் பிடிச்சி தோலை உரிக்குது. ஏன் எங்க தோலை உரிக்கிறேன்னு? அந்த தோல்ல தான் நான் போர்வை செய்யணும், அதனால தோலை உரிக்கிறேன்ட்டு. அப்ப ஆட்டுக்கு அறிவு வருது, இவன் நம்ம தோலை உரிச்சு தாண்டா நமக்கு போர்வை செய்யறான்னு. ஆட்டுக்கு வருது அறிவு, நமக்கு வரல அன்னை தமிழ் சமூகத்துக்கு. இவன் எதை கொடுத்தாலும் நம்ம கிட்ட நரி தோலை உரிக்குது, இவன் வரி வரின்னு நம்மள உரிப்பான். எப்படி உரிப்பான்? 3 ஆண்டுகளில் ஐயா ஸ்டாலின் 3 முறை இந்த 5 ஆண்டுகளில் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். சகிக்க முடியாத மின் கட்டணம், சகிக்க முடியாத சொத்து வரி. இது ஒரு கடை, இது வாடகைக்கு இருந்தா இந்த வீட்டு கடை உரிமையாளர் வாடகையை ஏற்றுவார். அப்ப கடையில் இருக்கிறவர் வாடகை எப்படி கட்டுவார்? அத்தியாவசிய பொருளை விலையை ஏற்றுவார். வீட்டு உரிமையாளர் வாடகைக்கு எனக்கு வீட்டை கொடுக்கிறார், வீட்டு வாடகையை ஏற்றுவார். ஏன்? அவர் கையிலிருந்து அந்த சொத்து வரிக்கு காசு கட்ட முடியாது. ஒரு சொத்து, நீ 1 ஏக்கர் நிலம் வாங்கினா சொத்து விலையை விட பத்திரப்பதிவு கட்டணம் கூடுதல், 10 மடங்கு விலை ஏற்றிட்டான். அப்ப அத்தியாவசிய பொருள், தவிர்க்க முடியாத பொருள், அதுல பால், முட்டை, எண்ணெய், அரிசி, பருப்பு, இதிலே விலையை உயர்த்தி இந்த இலவச பஸ், ஓசி பஸ், ஆணுக்கு இலவசம், பெண்ணுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் போகலாம், திருட்டு பறை ஏறி ஆத்தாக்கா தாலி அறுத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கிடலாம். இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு அறிவிப்பு, ஒரு கேவலங்கட்ட கேடுகட்ட ஆட்சி முறையை 60 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த இலவசத்தில் என்னரும் பெற்றோர்களே, இந்த இலவசத்தில் இழக்கிற பணத்தை இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு கொடுக்கிற 2000, 3000, 10,000, 5000, 2500, இதை இந்த இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? இதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு எழுமானால் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டீர்கள், மாற்றத்திற்கான சிந்தனை உங்களுக்குள் வந்துவிட்டது. நீங்கள் இந்த ஆட்சியை தூக்கி வீசி விடுவீர்கள். எங்கிருந்து எடுப்பார்கள்? நம்மிலிருந்து தான் 10,50,000 கோடி, 10,5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன், இந்தியாவுக்கு 196 லட்சம் கோடி கடன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10, 12, 13 லட்சம் கோடி கடனில் இந்தியா 400 கோடி கடனை பெற்றிருக்கிறது. கடன் வாங்கிய எவனாவது நிம்மதியாக வாழ்ந்ததாக செய்தி சொல்லுங்கள். நம் அப்பன் கடன் கேட்டு போனால் சொத்துக்கு கடனுக்கு ஈடாக ஒரு பொருளை கேட்பான். ஒன்னு நிலத்தை அடமானம் வைக்க வேண்டும், இல்லை என்றால் வீட்டை அடமானம் வைக்க வேண்டும். இவர்கள் எதை அடமானம் வைப்பார்கள்? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை அடமானம் வைப்பார்கள். நம் அப்பா வீட்டை அடமானம் வைப்பது போல நம்முடைய அப்பா ஸ்டாலின் நாட்டை அடமானம் வச்சு இந்த 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறார். 4.5 லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டத்தை தான் உங்கள் மகன் உங்கள் முன்னாடி இருந்து கேட்கிறேன். வெற்று இலவச அறிவிப்புகளை தவிர, இந்த ஏமாற்றை தவிர எதையாவது இருக்கா? ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எதற்காக இலவசம் கொடுக்க வருகிறான்? ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்க வருகிறான்? இந்த கேள்வியை என்னரும் சொந்தங்கள், என்னிலும் இளைய கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் எழுப்பி பார்க்கணும். ஏன் காசு கொடுக்கணும்? ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு எது? இலவசம் கொடுப்பதா? இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் ஆகச் சிறந்த ஆட்சியாளனுக்கான அழகு. இதைத்தான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சி இங்க இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு தேர்வாணையத்தில், டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வை எழுதி பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் எண்ணிக்கை 70 லட்சம் பேர். படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நின்றார்கள். அவர்கள் ஊதியத்தை கொடுத்து முடிக்க வெறும் 58 கோடி போதும். வெறும் 58 கோடி. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்கிறார்கள். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரமில்லாது ஒப்பந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சம வேலை சம சம்பளம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு எவ்வளவு? அதிகபட்சம் போனால் 100 கோடி 200 கோடி செலவாகும். படிப்பிக்கிற அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இதை கொடுக்க முடியவில்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்கிறார்கள், கொடுக்க முடியவில்லை. செவிலியர்கள் கொரோனா நேரத்திலே அரசு மருத்துவர்களும்
செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதைகள் போலவும் நமக்கு தெரிந்தார்கள். எந்த தனியார் மருத்துவமனையும் ஒரு கொரோனா நோயாளியை கூட மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுக்கவில்லை. அரசு மருத்துவர்கள் தங்கள் உயிரையும் பொருள்படுத்தாமல் கடவுள் போல இருந்து காத்தவர்கள் நம்முடைய மருத்துவ தெய்வங்கள். செவிலியர்கள் தங்கள் உயிரை கூட, பல செவிலியர்கள் தேவதைகளாக இருந்து சேவை செய்து சிலர் உயிரையே விட்டார்கள் கொரோனா நோய் தொற்றிலே. அந்த மரணத்திற்கு கூட நான் போய் நின்றிருக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, அந்த செவிலியர்கள் எண்ணிக்கை பத்தாதென்று கூடுதலாக செவிலியர்களை எடுத்தார்கள். எடுத்து உங்களுக்கு பணி நிரந்தரம் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த பணி நிரந்தரத்திற்காக வீதியிலே செவிலியர்கள், பணி நிரந்தரமானவர்கள் ஊதிய உயர்வுக்கு, அரசு மருத்துவர்கள், உயிர்காக்கும் மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு வீதியிலே, ரோட்ல படிப்பிக்கிற ஆசிரியன், வைத்தியம் பார்க்கிற மருத்துவன், உலகத்திற்கு உணவு ஓடுகிற உழவர் குடியோன். என் அன்பு சொந்தங்களே, டாஸ்மார்க் சரக்கு சாராயம் எப்படி குளிரூட்டப்பட்ட கிடங்கிலே வச்சு பாதுகாக்கப்படுகிறது. சிசிடிவி கண்காணிப்பு கருவி எவனும் திருடிடுவானோ என்று. யாரை? வீரனை உள்ளே வைத்து பாதுகாக்கிறது நம்ம அப்பாவின் அரசு. வாசல்ல 2 காவலர்கள், போலீஸ் ப்ரொடெக்ஷன். எதுக்கு? அந்த சாராயத்தை பாதுகாக்க. உழுது விளைச்சு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வெம்பாடுபட்டு உலகத்துக்கு சோறு போடுகிற விவசாய குடி, வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வையுங்கள் என்று கெஞ்சுகிறான். வீதியிலே போடுகிறார்கள், சாலையிலே போட்டும் முளைத்து நாசமாய் போகிறது. அவன் வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி தெருவிலே நிற்கிறான். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. குடிக்கிற சரக்கு அங்கே இருக்கிறது, பசிக்கு சோறு இடுகிற உயிர் தேவையான உணவு வீதியிலே கிடக்கிறது. எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி என்று கற்ற இந்த பெருமக்கள் சிந்தித்து பாருங்கள். அதை நிறைவேற்ற முடியவில்லை. காரைக்குடியா, சிவகங்கையா, தேவகோட்டையா, ஒன்றிய தலைநகரில் சேமிப்பு கிடங்கு, மாவட்ட தலைநகரிலே சேமிப்பு கிடங்கு, குதிராவளி, சாமை, வரகு, கம்பு, திணை, நெல் எல்லாவற்றையும் பாதுகாத்து சேமித்து வைக்க ஒரு கிடங்கில்லை. இத்தனை ஆண்டு ஆட்சியில் வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறார்கள் என்றால் உழவர் குடிமகனின் உழைப்பை எவ்வளவு ஊதாசீனப்படுத்துகிறது இந்த அரசுகள் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இவர்கள், என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, இவர்கள் அரிசியை இலவசம் கொடுக்கிறார்கள், பொங்கல் வேட்டி சேலையை இலவசம் கொடுக்கிறார்கள். என்னுடைய நெசவாள சொந்தங்கள் செய்கிற ஒரு வேட்டியை செய்ய 60,000 முறை காலால் அந்த பெடலை மிதிக்கிறான். 60,000 முறை. ஒரு சேலைக்கு 60,000 முறை அந்த காலால் அந்த கட்டையை மிதிக்கிறான். அப்படி அவன் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற அந்த சேலையை வாங்கி ஓசி இலவசம் என்று கொடுத்து அவன் உழைப்பை அவமதிக்கிறது. வெம்பாடுபட்டு விளைய வச்சு கொண்டு வந்து என் ஆத்தாளப்பன் கொடுக்கிற நெல்லை இலவச அரிசி என்று தரமற்ற அரிசியை ரேஷன் கடையில் வைத்து விநியோகம் பண்ணி உழவர்குடியின் உழைப்பை அவமதிக்கிறது. இந்த அரசிடத்தில் நான் கேட்கிறேன், நீ அரிசி இலவசம் தருகிறாய், வேட்டி சேலை தருகிறாய், உன் சாராய கடலுக்கு சரக்கை என் மக்களுக்கு இலவசமாக நீ தருவாயா என்றால் இல்லை. ஏன் அதை இலவசமாக கொடுக்க முடியாது? நீ அறிவு சமூகமே, என்ன தம்பி தங்கைகளே, லேப்டாப் இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், பிரிட்ஜ் இலவசம், எல்லாவற்றையும் இலவசமாக தந்த உன் அரசு தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்தது ஏன் என்று நீ ஏன் கேட்கவில்லை? தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை? ஏன் தர முடியவில்லை? தர முடியாது. ஏன்? தண்ணீரை விற்கிற அப்பலோ, கிண்லே, மினரல் முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் இவனுக்கு என்ன? அவன்கிட்ட வருகிற 1000, 500, 200, 300 கமிஷன், அந்த கோடி கமிஷன் பாதிக்கப்பட்டு போய்விடும். எப்படி? இந்த நாட்டில் கல் எப்படி மதுவாச்சு? இந்திய மாநிலங்களில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கு. கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, பீகார்ல இருக்கு, குஜராத்தில் கூட எல்லா மாநிலத்திலும் இருக்கு. ஏன் மாநிலத்தில் கல் மதுவாச்சு? கல் மதுவல்ல, உணவின் ஒரு பகுதி என்றுதான் அரசியலமைப்பே சொல்லுது. கல் பண்டைய காலத்திலிருந்து நம்ம வாழ்க்கை முறையோடு இருக்கிற ஒரு இயற்கை பால். இயற்கை பால், தாயின் மார்பிலிருந்து பால், பசுவின் மார்பிலிருந்து பால், பனை தென்னையின் மார்பிலிருந்து பால், மூலிகை சாறு. இது எப்படி மதுவாச்சு? எப்படி மதுவாச்சு? ஏன் கல்லை மதுவாக்கி தடை செய்யணும்? ஏன்னா இவர்கள் டாஸ்மார்க்கில் இருக்கிற சரக்கு வியாபாரம் குறைந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்தால் இவனுக்கு என்ன? எல்லா ஆட்சியாளர்கிட்டையும் சாராய ஃபேக்டரி இருக்கு, தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலை இருந்து எடுக்கிற சரக்கு எண்ணிக்கை அளவு குறைஞ்சு போயிடும். அப்ப கல்லை குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. கல்லுக்கு திறந்தால் பனை தன்னை உயிர் போட இருக்கும், மண்ணின் நீர்வளம்
உயிர்ப்போட இருக்கும், விவசாயி வாழுவான். அதனால என்ன பண்றான், அதை மூடிட்டு டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த மாநிலத்தில் மட்டும் கல்லை மது என்று தடை செஞ்சு வச்சிருக்கான். இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அப்போ கல்லே மது என்றால் டாஸ்மார்க் கடையில விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா என்ற கேள்வியை எழுப்பினால் யாரிடத்திலே பதில் இருக்கிறது? யாரிடத்திலே? தாலிக்கு தங்கம் எவன் கேட்டான்? அரப்பவன் கொடுக்கிறேன், ஒரு பவன் கொடுக்கிற. குடிக்க வச்ச 6 மாசத்துல இந்த தாலியா இருக்கிறியே, 6 லட்சம் பெண்களின் தாலியா இருந்திருக்கான். நீ யாருக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைக்கிற? ஆத்தாளக்கா, பெரியத்தா, சின்னத்தா, தாலி இருக்கிற வயலுக்கு திருப்பி நீ ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ முதலமைச்சர் தேர்வு செய்யல, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யற. இந்தியாவில் எத்தனை மாநிலம்? எந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? எந்த மாநில முதலமைச்சருக்கு? உன்னாட்டு முதலமைச்சர்களுக்கு தான், உன்னாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தான். குடிக்க வச்சு நாட்டு குடிகளை அதிலிருந்து வருகிற காசை வச்சு அரசை நடத்துற ஒரு கேவலம் உலகத்திலே இந்த மாநிலத்தில் தான். என்ன நன்மை செஞ்சு விட முடியும்? தன் நாட்டு குடிகளை குடிக்க வச்சு, மயக்கத்தில் இருக்க வச்சு, உடல் திறனை இழக்க வச்சு, உழைக்கிற திறனை இழக்க வச்சு, சிந்திக்கிற திறனை இழக்க வச்சு, காசை எடுத்து அதை வச்சு ஆட்சி நடத்துவது எப்படி ஒரு நல்ல ஆட்சி? எப்படி நல்ல ஆட்சி? குடிக்க வச்சு சாராய கடையை தெருக்கு தெருவு, கஞ்சா, அபின், கொக்கைன் இந்த மாதிரி கணக்கில்லாத போதைப் பொருள்களை திறந்து போதை கலாச்சாரத்தில் நாட்டை மூழ்கடித்து விட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, கொலை வன்முறை தடுப்பு என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். என்னரும் பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இதையெல்லாம் எப்படி சரி செய்யறது? யாரு சரி செய்யறது? மது இல்லாத மாநிலமாக யார் மாற்றுவா? ஐயா எடப்பாடி நான் வந்த டாஸ்மாக் கடையை மூடுவேன் என்கிறாரா? இல்லை, ஐயா ஸ்டாலின் சொல்ல மாட்டார்கள். ஏன்? 2 கோடி குடிகாரன் இருக்கான். 2 கோடி குடிகாரனின் வாக்கு தனக்கு வராது என்று நினைக்கிறார்கள். இப்போது வந்திருக்கிறார் என்னுடைய தம்பி, அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடுகிறாரே ஒழிய நான் வந்தால் அதை மூடுவேன் என்று சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ எப்படி? குடிகாரனின் வாக்கு போய்விடும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் மகன் தான் சொல்கிறேன், வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன். எனக்கு வேண்டியது குடிக்கிற மக்கள் கொடுக்கிற வாக்கல்ல, என் குடிமக்கள், தமிழ் குடிமக்கள் கொடுக்கிற வாக்கு எனக்கு போதும் என்று நிற்கிறேன். சாராயத்தில் மதிமயங்கி தள்ளாடி கொண்டிருக்கிறவன் எப்படி தனக்கான சரியான தலைவனை தேர்வு செய்ய முடியும் என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி? மதிமயக்கத்தில், மூளை கிறக்கத்தில் இருப்பவன் எப்படி தனக்கான சரியான தலைவனை தேர்வு செய்வான்? எப்படி தேர்வு செய்வான்? எப்படி? ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆழ்ந்து அறிந்து சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலை அணுகணும். இலவசம் கொடுப்பது ஏமாற்றுவதற்கு என்பது கூட தெரியாமல் மார்க் ட்வைன்ங்கிற ஒரு அறிஞன் சொல்றான், மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். 15 ஆண்டுகளா உங்கள் மகன் கத்தி தொண்டை தண்ணி வரல, நெஞ்சு வெடிக்க வேர்வை ரத்தம் வேர்வையா சிந்த கத்தி வாரேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புறீர்கள். எத்தனை? 36 லட்சம் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு பெற்று இந்த எளிய மகனுக்கு வாக்கை செலுத்தி ஓட்டுக்கு 1 ரூபாய் வாங்காமல் எங்களுக்கு வாக்கு செலுத்தி அமைச்சருடைய பிள்ளைகளோ திமுகவில் அறிவித்திருக்கிறவர்கள் எல்லாம் பாருங்கள், புறம் வாரிசுகள். ஏன்? தன் மகன் வரும்போது அவர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று. அவர் அப்பா மந்திரியா இருப்பார், மகன் மந்திரி, அவரும் எம்எல்ஏ. இல்ல அப்பா எம்பியா இருப்பார், மகன் எம்எல்ஏ. இல்ல அப்பா எம்எல்ஏவா இருப்பார், மகன் எம்பி. இப்படித்தான் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். திமுக என்பது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட்ஸ் a ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ஒரு குடும்ப சொத்து. அது தனியார் நிறுவனம். அதில் விசுவாசமாக வேலை சென்றீர்கள் என்றால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதை கட்சி என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மகன் செய்கிறதை பாருங்கள். எளிய மகன், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவி வருகிறேன். ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. மண் விடுதலை, பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு 117 பெண்களுக்கு இடம், 117 ஆண்களுக்கு இடம் என்று சம வாய்ப்பை கொடுக்கிறோம்.
135 பேர் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு. எல்லோரும் பட்டதாரிகள், கல்வியாளர்கள், பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள். எவரும் அமைச்சர் மகனோ பெரிய செல்வந்தர் மகனோ கிடையாது. கட்டுத்தொகை நாளைக்கு கட்டுவதற்கு கூட பிச்சை எடுத்து கடன் வாங்கி கட்டுகிற பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால், எப்படியாவது என் மண்ணை, எப்படியாவது என் மக்களை, எப்படியாவது என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை காத்துவிட முடியாதா என்கிற துடிப்பும் தவிப்புலையும் நிற்கிறோம். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகம், விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் இந்த திராவிடர்களின் 60 ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தனுக்கு கூட, ஒரு வண்ணாருக்கோ, ஒரு குயவருக்கோ, ஒரு மருத்துவர், முடிதிருத்துற மருத்துவருக்கோ, ஒரு பண்டாரத்திற்கோ, ஒரு தச்சருக்கோ, எவனுக்குமே ஒருத்தனுக்கு கூட சீட்டு கொடுத்து தேர்தலை நிக்க வைத்ததில்லை. சமூக நீதி, சமுக்கால நீதிவன் வாய்களிய பேசுவான். ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. பெண்களுக்கே சம உரிமை இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள், தேவேந்திரர், ஆதி தமிழ் குடிகள், பறையரை பொது தொகுதியில் நிறுத்த ஒருத்தனுக்கும் துணிவில்லை. உங்கள் மகன் முதல் தேர்தலிலே 22 தொகுதியில், 21 16 தொகுதியில், இந்த தேர்தலிலே 9 தொகுதியில் ஷெட்யூல் டிரைப்ஸ், பழங்குடி மக்கள், தேவேந்திரர், ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தினேன். போட்டா போடு, போடலன்னா போ. சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் உன் ஓட்டு தீட்டு என்று சொன்ன மகன் இந்த நிலத்தில் உன் மகன் தான். அறிவு சமூகமே, அறிவு சமூகமே, சாதி அரசியலானால் அங்கே சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்க மனித நேயம் ஒன்று இருக்காது, செத்து போகும். பணம் அரசியலானால் அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்கும், பல்லிக்கும். பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இது மூன்றையும் தகர்த்து கட்டமைக்கிற அரசியல் தான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று இந்த களத்திலே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். உலகெங்கிலும் புரட்சி. என் அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் புரட்சி, மாறுதல், மாற்றம் மன்னர்களால், மந்திரிகளால் முன்னெடுக்கப்பட்டதில்லை. சாதாரண மக்களால், நம்மை போல உழைக்கும் அடித்தட்டு மக்களால், எளிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டதான் உலகெங்கிலும் இருக்கிற இத்தனை மாறுதலும், மாற்றமும், புரட்சிகர அரசியலும். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து இந்த பூமியை, இந்த மண்ணை காக்க வானத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் அல்ல நாங்கள். உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்களோடு இருந்து நீங்கள் பட்ட துயரம், நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சிந்த கண்ணீர், உங்கள் கவலையில் தோய்ந்து தோய்ந்து வளர்ந்த பிள்ளைகள். இதை துடைக்க, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வழி இல்லையா என்று திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக என்று இருந்த இடத்தில், வழியே இல்லை என்ற இடத்தில் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்தோம். பாதையை தேடாதே, உருவாக்கு என்று கற்பித்த எங்கள் தலைவன் பிரபாகரன் போதித்த வழியிலே, என் அண்ணனின் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற நோக்கிலே வந்தோம். உழைக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக, இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க. என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுவரை இந்த நிலத்தில் ஆட்சியை பார்த்து விட்டீர்கள். எவ்வளவு தூரம் வந்து நிறுத்தியிருக்கிறார்கள்? இலவச அறிவிப்புகளை கூட்டி இருக்கிறார்கள். 1000-ஐ 10,000, 8,000 உயர்த்திருக்கு. இதுதான் வளர்ச்சி. நாட்டின் வளர்ச்சி. 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி, 1 லட்சம் கோடி வட்டி ஏறி இருக்கிறது, அது வளர்ச்சி. இந்த ஆண்டு இவர்கள் சொல்லி இருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5-6 லட்சம் கோடி கடன் வாங்குவார்கள். அதற்கு 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், ஆனால் வட்டி 1 லட்சம் கோடி. இந்த இலவச அறிவிப்புகளை நிறைவேற்றினால் 2 லட்சம் கோடி வட்டி, 3 லட்சம் கோடி பட்ஜெட்லே, நிதிநிலையிலே 2 லட்சம் கோடி வட்டியை கட்டிவிட்டால் நலத்திட்டம் ஏது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு ஏது? மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு ஏது? என்ன திட்டத்தை நிறைவேற்றுவாய்? என்ன திட்டத்தை நிறைவேற்றுவாய்? நாட்டை பொருளாதார வீழ்ச்சியில் விட்டு இலங்கையிலே, நேபாளிலே, பங்களாதேஷில் நடந்தது போது ஒரு மாபெரும் கிளர்ச்சி இந்த நிலத்திலே நிகழும். எந்த நாட்டிலும் கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, டிவி இல்லை என்று, பிரிட்ஜ் இல்லை என்று புரட்சியோ போராட்டமோ வந்ததில்லை. என் உடன் பிறந்தவனே, நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சியும் போராட்டமும் வராமல் இருந்ததில்லை. இதற்கு சான்று இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், இன்னைக்கு வெனிசுலா. நீ எழுதி வைத்துக்கொள். இந்த நிலை நீடிக்காமல் தடுக்க வேண்டும் என்றால்
உன் மகன் உன் உடன் பிறந்தவன் கையை பிடிச்சுக்க, ஒரே ஒரு ஓட்டு விவசாயிக்கு போட்டு நாட்டை என்ற கொடு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக உன் மகன் மாற்றி காட்டுறேன். நீ இனி சந்தம இந்த சிவகங்கையில் இந்த காருக்குள்ள இங்க பிறந்த வயதானே நினைக்காத. உலக பொதுமைக்கு அரசியலை உன் மகன் முன்னிறுத்தி வைக்கிறேன். நீ காகிதத்தில் கொடுத்த நீ படிக்கல, காட்சிகளா எப்படி உங்கள் பிள்ளையின் ஆட்சி இருக்கும்னு எடுத்து எடுத்து போட்டு போட்டு காட்டுறேன். நீ உள்ளங்கையில ஊடகத்தை வச்சிருக்க, உன் கையில எல்லா இடத்துலையும் டிவி இருக்கு, செல்போன் தட்டிப்பார். சீமானின் ஸ்பீச், லேட்டஸ்ட் ஸ்பீச் அட் காரைக்குடின்னு போட்டு பாரு, ஒவ்வொன்றையும் பாரு, அது வரும் பாரு. சரியா இருந்தா எனக்கு வாக்குத்தா, இல்லைன்னா யாருக்கோ போட்டு என்னை ரோட்ல போட்டு போ. 15 ஆண்டுகளா சாலையில் நின்று இதே இடத்துல நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துல நான் உங்ககிட்ட உங்க மகன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? ஐயா இறையன்பு சொல்லுகிறார், தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுபவன் அல்ல, உயர்ந்த குறிக்கோளோடு பேசுகிறவன். தாளில் இருந்து பேசுகிறவன் இல்ல, தன் தலையிலிருந்து பேசுகிறவன் தான் தலைவன். இந்த 4 பேர் இருக்கிறாங்க, ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின், அருமை தம்பி விஜய். யாராவது மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசிவிட்டால் அவர்களுக்கு போடுங்கள், என்னை விடுங்கள். எழுதி வைத்து இப்படி படிப்பார்கள். நாங்கள் எங்க ஆட்சியிலே குடும்ப தலைவிக்கு 2000 கொடுத்தோம். உன் பிரச்சனையே என்னன்னு தெரியாம பார்த்து படிக்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு, உன் பிரச்சனைக்காக கவலைப்படுற பிள்ளைகளை எங்களை ரோட்ல போட்டுட்டு, மாறுங்கள் மாறுங்கள், இனிமேலாவது மாறுங்கள். நீங்கள் செலுத்துகிற ஒற்றை ஓட்டிலே உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கலாம். இந்த கட்சிகள் வென்றிருக்கிறது ஏற்கனவே. காங்கிரஸ் வெல்வது, பிஜேபி வெல்வது, திமுக வெல்வது, அதிமுக வெல்வதெல்லாம் சாதாரண நிகழ்வு, ஒரு சம்பவம். ஆனால் காரைக்குடியில் உங்கள் மகன் சீமான் வெல்வது என்பது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றிலே புரட்சி. ஒரு எளிய மகன் ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்காமல் தன்மானமிக்க தமிழ் மக்கள் நல்ல ஆட்சி நல்ல அரசியல் வரணும்னு தன் மகனுக்கு ஓட்டு போடி ஜெயிக்க வச்சாங்கன்னு உலகம் திரும்பி பார்த்துடும். என்னடா இவ்வளவு காசு கொடுத்தாங்க, 28 கோடி 30 கோடி நாங்க, ஓட்டுக்கு 1000 2000 நாங்க, மியூசிக் 2 10,000 பஞ்சாங்கன்னு 1 ரூபா கொடுக்காம ஒருத்தன் கத்தி கத்தி வென்றுட்டான்டான்னா சரித்திரம் திரும்பி விடும். அன்பு மக்களே, அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதுங்கள், மாற்றி எழுதுங்கள். மானமரவன் மருதுவாண்டி மண்ணிலே எழுதுங்கள், வீர மரத்தினம் பாட்டி வேலுநாச்சியார் பூமியிலே எழுதுங்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் மகனுக்கு விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெறச் செய்து சட்டசபைக்குள் வீதியில் நின்று பேசுகிற மகன், 15 ஆண்டுகளாக உங்கள் முன்னாடி பேசிய மகனை சட்டசபையிலே பேச அனுப்புங்கள். சரித்திரத்தை மாற்றி உங்கள் மகன் எழுதுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.